ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணம் சமையல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கோவக்காய் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1 நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், அதாவது தனியா, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 2, வடித்த சாதம் 1 கப். இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 வரமிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ திரும்பவும் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதே வடைச்சட்டியில் அப்படியே வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ வறுத்தாச்சு. அடுத்து கொத்தமல்லி, அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல்லும் போகும், அது கருகாமல் இருக்கும். மிளகு, சீரகம் இந்த ரெண்டையும் ஒன்றாவே நம்ம வறுத்துக்கலாம். சீரகம் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும், அதுதான் பக்குவம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன். பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யணுன்னா உளுந்து தாளிக்கிறப்போ போட்டு பொரிச்சா போதும். இல்லை நம்ம குட்டீஸுகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடணும்னா நம்ம வறுத்து எடுத்துருக்கிறோம்ல, அரைக்கிறதுக்கு தேவையான பொருளோடையும் உளுந்தையும் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா குட்டீஸு சாப்பிடும்போது உளுந்து வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதனால் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு, கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கேப் இல்லாமல் நம்ம மூடிடலாம். ஏன்னா கோவக்காயிலே தண்ணி விட்டு லைட்டாக வரும், அதுலேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்த பொருளை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக வறுத்த அரைச்ச பொருள் ஃபுல்லாக சேர்க்காதீங்க. சேர்த்துனிங்கன்னா அது அதிகமாக போன மாதிரி இருக்கும். நம்ம தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சாதத்துக்கு ஏற்ற அளவு. இதுவே சாதம் அதிகமாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே வறுத்துக்கிறேன். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வடித்து வச்ச சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம்.
உள்ளே சேர்த்து நம்ம சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ சாப்பாடு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ சேர்த்தது காய்க்கு, இப்போ சாதத்துக்கு நான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.